பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட இந்த நிகழ்ச்சி மூலியமாக உங்களை சந்திக்க கர்த்தர் கொடுத்த இந்த கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய வசனத்தின் மூலியமாய் கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நீங்களும் கர்த்தருடைய அற்புதங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறீங்க என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இதுவரையும் நீங்கள் மாற்றம் பார்ப்பதில்ல, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இல்லை உங்களோட சொந்தங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணும்போது இந்த வார்த்தைகள் அவங்களையும் தொடும். இந்த வார்த்தை மூலியமாய் அவங்களும் பலப்பட்டு அடிவாங்க என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் நாம் மைப்படுவதாக. இந்த நாளை கூட வேதத்திலேருந்து பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 verse 13 பார்க்கும்போது சொல்கிறது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஆமென். இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் கூட நீங்கள் எது செஞ்சாலும் நமக்கு தேவை கர்த்தருடைய பலன். ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்ம போய்க்கிலும் வரைக்கிலும் இல்லை ஒவ்வொரு நாளும் நமக்கு தேவை அது தேவனுடைய பலன். கர்த்தருடைய பலன் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. ஆமென். இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், நான் நல்லா படிச்சிருக்கிறேன், எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாதது எதுவுமே இல்லை, என்னுடைய சொந்த அறிவினால் நான் பொழிச்சுக்குவேன், நான் நல்லா சாப்பிட்றேன், எந்த நோய் எனக்கு வராது, நல்லா ஆக்டிவாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பலன் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நம்ம ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. ஆமென். உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம், நான் நல்லா படிச்சிருக்கிறதுனால நான் எல்லாமே செஞ்சுடுவேன், நான் எல்லாமே அதை சாதித்து காட்டிடுவேன்னு. ஆனால் கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ளே இருக்கணும். கர்த்தருடைய பலன் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் எது செய்தாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை நீங்கள் பார்க்க முடியல. அப்படித்தான் என்னாச்சா, ஒரு மேனேஜர் வந்துட்டு அவர் செய்கிற அந்த கம்பெனியில் வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 25 இயர்ஸாக அந்த கம்பெனியில் அவர் ஒர்க் பண்ணுறாரா. அவருக்கு தெரியாதது எதுவுமே இல்லையா. அந்த அளவுக்கு அவர் எக்ஸ்பீரியன்ஸாக அவர் ஒர்க் பண்ணுற அந்த ஃபீல்டில் அந்த அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுனால எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் இல்லை எப்பேற்பட்ட ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் அதை ஈஸியாக சால்வ் பண்ணிடுவாராம். ஆனால் திடீர்னு அவருக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் வரும்போது, ஒரு டார்கெட் பேஸ் வரும்போது அவர் நினச்சாரா, நம்ம பார்க்காததா, இத்தனை வருஷம் நம்ம இந்த கம்பெனியில் இருக்கணுமே, இதே ஃபீல்டில் இருக்கிறோம், நம்மளுக்கு தெரியாதா, எப்படியாவது இந்த ப்ராஜெக்ட் நம்ம முடிச்சிடலாம், இந்த டார்கெட் பேஸ் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம சாதிச்சிடலாம் அப்படின்னு அவர் நினச்சாராம். ஆனால் நாட்கள் கடந்தது, மாதங்கள் கடந்தது, வருஷங்கள் ஆணுச்சா அவர் கொடுக்கப்பட்ட அந்த டாஸ்க்கை அவருக்கு முடிக்க முடியலையாம். அவரும் என்னென்னவோ சேர்ந்து பார்க்குறாரு, தன் சொந்த பலனெல்லாம் போட்டு பிளான்ஸ் எல்லாம் போட்டு இப்படி பண்ணிடலாம், இப்படி முடிச்சிடணும், இன்றைக்கி எப்படியாவது முடிச்சிடணும்னு ஆஃபீஸ் போவாரா. ஆனால் அன்றைக்கி அவரால் என்ன பண்ண முடியாது, முடிக்க முடியாது. ஏன்னா அவருக்கு இருந்த அந்த திறமை, அந்த சொந்த அந்த டேலண்ட்ஸ் எல்லாம் போட்டு அவர் என்னவோ பண்ணி பார்த்தாரு, ஆனால் முடியல. ஒரு நாள் குழப்பத்தோடு உட்காந்துருந்தாராம், ஏன் பண்ண முடியல, ஏன் நம்மளால் இந்த ப்ராஜெக்டை மாத்திரம் நம்ம பார்க்காததா, எவ்வளவோ செஞ்சுமே, ஆனால் இந்த ப்ராஜெக்ட் இந்த டார்கெட் மட்டும் நம்மளால் ரீச் பண்ண முடியலையே, ஏன் அப்படின்னு அவர் குழம்பி போயிட்டு ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு அவர் வந்திருந்தாராம். வீட்டுக்கு வரும்போது ஒரு இந்த ரோட் சைடாக ஒரு போஸ்டர் போட்டுருந்துச்சா. அங்கே வந்துட்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டர் அங்கே போட்டு இருந்துச்சான். இவர் காரில் போகும்போது இவருடைய கண் அந்த போஸ்டர் மேலே பட்டுச்சான். இவர் போகும்போது அந்த மைண்ட் ஃபுல்லாக அன்றைக்கி அந்த நைட் ஃபுல்லாகவே இந்த வசனம் அவருக்குள்ளே பேசிக்கொண்டே இருந்துச்சான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அவர் நைட்டு இது சாப்பிடும்போதோ அந்த வசனம் தான் அவர் கண்ணில் வந்துனே இருந்துச்சான். திடீர்னு அவர் நைட் தூங்கும் போது கூட அதே வசனம் அவருக்கு வந்துனே கொண்டு இருந்ததுனால அவர் அடுத்த நாள் ஏஞ்சி இன்றைக்கி எப்படியாவது இந்த ப்ராஜெக்டை முடிச்சுடணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆஃபீஸ் கிளம்பி போனாரா. அந்த ஆஃபீஸ் போய் கிளம்பி போன அந்த இடத்துல அவர் ஒரே ஒரு கண்ணை மூடி, ஏசப்பா நீங்கள் தானே சொன்னீங்க, ஏசப்பா என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் பலன் உண்டுன்னு, இன்றைக்கி இந்த ப்ராஜெக்ட் எப்படியாவது முடிக்க எனக்கு பலன் கொடுங்க ஏசப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ஏசப்பா அப்படின்னு சொன்னாராம். அப்படின்னு ப்ரே பண்ணி முடித்த உடனே பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அந்த நாள் முடியறதுக்குள்ளாக, அந்த எண்ட் ஆஃப் த டேக்குள்ளாக அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்து கம்ப்ளீட் பண்ண ஏசப்பா கிருபை செய்தார். ஆமென். அதே போல் தான் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில், உங்கள் படிப்பில் ஆகட்டும், இல்லை உங்கள் வேலை ஸ்தலத்தில் ஆகட்டும், இல்லை எப்பேற்பட்ட பிரச்சனை நீங்கள் மாட்டிக்கொண்டு இருந்தாலும் இந்த நாள் சொல்லுங்கள், ஏசப்பா என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு.
நன்றி. இந்த வார்த்தை கேட்கும்போது நீங்கள் ஒப்பு கொடுக்குறீங்களா? உங்கள் சொந்த அறிவு, உங்கள் சொந்த பலன், உங்கள் சொந்த தாளந்துனால செய்ய முடியாதது தேவ பலத்தினால நீங்கள் செய்யலாம். ஜெபிக்கலாம் விசுவாசத்தோடு. ஆண்டவரே, இந்த நாளில் கூட எங்களோடு நீங்கள் பேசினீங்களே, நன்றி அப்பா. ஏசப்பா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனுண்டு என்ற வார்த்தையின்படி அப்பா, இது வரைக்கும் எங்கள் சொந்த அறிவினால், எங்கள் சொந்த டேலண்ட்னால ஆண்டவரப்பா நாங்கள் செஞ்சுட்டோம். எங்கள் மாம்சங்கள் சாம்பலாகட்டும். நீங்கள் ஏசப்பா எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. நீங்கள் எனக்கு ஏசப்பா எங்களை பலப்படுத்தி எங்களுக்கு எப்படி செய்ய வேண்டிய ஞானத்தால் நிரப்பபடியாக நாங்கள் ஜெபிக்கிறேன். இதோ இந்த நாளில் கூட அப்பா ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு தேவ பலத்தினால் அவங்களை நிரப்பபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்போ அவங்க படிப்பில் ஆண்டவரே தேவ பலத்தினால் நிரப்புங்க. அவங்க செய்கிற வேலையில் தேவ பலத்தினால் நிரப்புங்க ஆண்டவர். எந்தெந்த காரியத்தில் ஏசப்பா அவங்க அற்புதம் நடக்கணுமோ அந்த காரியத்தில் ஆண்டவர் அப்பா நீங்கள் பலனாக இருந்து ஏசப்பா அவங்க கூட இருந்து ஒரு பெரிய ஜெயத்தை தந்ததுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.